பிரிட்டன் பிரதமரை ஏமாற்றிய பழைய கில்லாடி ஒருவரை மையப்படுத்திய செய்தி தான் இன்று உலக அரசியல் களத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆள்கிட்ட ஏமாந்துருவோம். இவர் தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம தெரியாத ஒரு ஆள்கிட்ட பேசிடுவோம். ஆனால் ஒரு பிரதமர் இன்னொரு நாட்டின் அதிபரோடு தனி உதவியாளரிடம் பேசுகிறேன் என்கின்ற கணக்கீட்டில் தன்னுடைய நாட்டு ரகசியங்களெல்லாம் யாரோ ஒருவரிடம் பகிர்ந்த ஒரு செய்தி தான் இன்று உலக அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் பிரதமராக புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய ஆண்டி பெர்ஹாம் என்கின்ற அந்த பிரதமர் தான் இந்த பிரச்சனையில் மாட்டியிருக்கக்கூடியவர். இவர் புதிய பிரதமராக ஜூலை மாதம் பதவியேற்கிறாரு. பதவி ஏற்ற உடனே இவருக்கு ஒரு வாழ்த்து வருது. வாழ்த்து வந்தவர் யார்கிட்டமிருந்து வாழ்த்து வருகிறது என்கின்ற பொழுது அது யாருன்னா சூசி வெல்ஸ் என்று ட்ரம்ப் அவர்களுடைய தனி உதவியாளராக இருக்கக்கூடிய ஒருவர் வாழ்த்துவதாக அந்த வாழ்த்து வருகிறது. ட்ரம்ப் அவர்களுடைய உதவியாளர் தனக்கு வாழ்த்துகிறார் என்கின்ற அந்த சந்தோஷத்தோடு இந்த பிரிட்டன் பிரதமர் பல செய்திகளை இந்த சூசி வெல்ஸ் என்கின்ற அந்த போலி மனிதரிடம் பரிமாறிக்கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் இவருக்கு சந்தேகம் வருகிறது. சந்தேகம் வந்தவுடன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரிட்டன் தூதரகத்துக்கு இந்த செய்தியை கொண்டு செல்கிறார். என்னிடம் சூசி வெல்ஸ் என்கின்ற அதாவது ட்ரம்ப் அவருடைய தனி உதவியாளர் பேசிகிட்டு இருக்கிறார். அவருடைய பேச்சு நடவடிக்கையில் எனக்கு சற்று சந்தேகம் இருக்கிறது. எனவே சூசி வெல்ஸை நீங்கள் இதற்குறித்து கேட்டு எனக்கு தெரிவியுங்கள் என்று குறிப்பிடுகிறார். பிரித்தானிய தூதரகத்தை சார்ந்தவர்கள் சூசி வெல்ஸை தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது, நான் உங்களுடைய பிரதமரோடு பேசவில்லை என்று சூசி வெல்ஸ் சொல்லிவிடுகிறார். அப்படி என்றால் பிரதமர் யாரிடம் இந்த நாட்டின் ரகசியங்களை எல்லாம் பரிமாறினார் என்கின்ற ஒரு கேள்வி எழும்பத் தொடங்குகிறது. அதன் பின்பு பிரிட்டன் அந்த தூதரகத்திற்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை சூசி வெல்ஸுடைய கைபேசியை யாராவது ஹேக்கர் மூலம் அதை கைப்பற்றி இருக்கக்கூடும் என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் சூசி வெல்ஸிடம் அதை குறித்து கேட்கிறார்கள். உங்களுடைய கைபேசி எப்பொழுதாவது ஹேக்கர் மூலம் ஹேக் செய்யப்பட்டதா என்று. அப்பொழுது அமெரிக்காவின் அந்த பென்டகன் என்ன குறிப்பிடுகிறது என்றால், எங்களுடைய நாட்டை சார்ந்த எந்த அதிகாரிகளுடைய எந்த கைபேசியும் ஹேக்கர் மூலம் ஹேக் செய்ய முடியாது, அவ்வளவு பாதுகாப்போடு எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்று தெரிவிக்கிறது. அப்பொழுதுதான் தெரிந்திருக்கிறது, பிரிட்டன் பிரதமர் யாரோ ஒருவரிடம் தங்கள் நாட்டு ரகசியங்களை மிக தெளிவாக பகிர்ந்திருக்கிறார் என்கின்ற விடயம். நன்றி.